வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. பாடி ஆனதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வருவோமா? இன்றைக்கி காலையில் நெம்மேராவில் இருக்கிற பெட்ஸ் பார்க்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. மதியம் லஞ்ச் நெம்மேரா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் சாப்பிட்டோம். ஃபுல் மீல்ஸ் நல்லா செம்மையாக சாப்பிட்டு வந்தோம். மீன் குழம்போட சாப்பாடு கொடுத்தாங்க. ப்ரைஸ் நல்லா அஃபோர்டபுளாக இருந்தது. இங்கே வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தேவையானது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலோட மெனு லிஸ்ட் இதுதான், இது பார்த்து நீங்கள் ரேட் பார்த்துக்குங்க. இதில் மலையாளத்தில் எழுதிருக்கு, நீங்கள் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கங்க. நாங்கள் 4 பேர் மீல்ஸ் ஃபுல் கட்டிட்டு அங்கேருந்து போதண்டி டேமுக்கு பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். நம்மளா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போதண்டி கார்டனுக்கு தனியாக பஸ் இருக்குது, அதுலேயே நீங்கள் போய்க்கலாம். அதில் ஒரு ஆளுக்கு வந்து 18 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நேராக டேம் பார்க்கிலே கொண்டு இறக்கி விட்ருவாங்க. இந்த பஸ்ஸில் போகிற வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது வந்து பசங்களாம் பின்னாடி உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. பூரா வயல்வெளியாக தான் இருக்கும். அப்படியே ஹில்ஸ்கோட நெம்மேரா வந்து நெல்லியாம்பதியோட பாட்டம், அதை வந்து செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே இருக்குது இந்த பார்க்கு. அங்கே பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஏரியா தான் இந்த மாதிரி. உள்ள என்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா. 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் எல்லாமே ரோட்டு மேலே எடுத்துருக்காங்க எல்லாமே. அதனால கொஞ்சம் டிராஃபிக் டைமாக இருக்குது. வீக்கெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், வீக் டேஸில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் உள்ளே வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஐஸ்கிரீம் ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஷாப்பெல்லாம் இருக்குது. அங்கேயே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நேராக உள்ளே கிளம்பிடுங்க பார்க் கார்டனில். அந்த கார்டனுக்குள்ளே பார்த்திங்கன்னா மலையாள பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. இந்த கார்டனுக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதால இது இந்த மாதிரி போர்டு போட்டிருப்பாங்க. அதில் நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குங்கிறது. அதுக்கு எப்படி வாக்வே பண்ணணும், அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதிலே. இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இடம் வச்சுருப்பாங்க. நிறையா பூ செடிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கார்டன்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது இங்கே. அப்படியே உள்ள வர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறையா அந்த குழந்தைகளாம் ஓடி விளையாடுற மாதிரிலாம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் வந்திங்கன்னா பழைய காலத்தில் நம்ம விளையாண்ட கேம்ஸு, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் அதெல்லாம் சிலையாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ப்ளே ஏரியாஸ் இருக்குது. நிறைய ப்ளே வந்து தூரிகை, ரவுண்டு, ராட்டனம், இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கு. குழந்தைகள் கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கானது. விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேசியஸான இடமா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பவுல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பூந்து வெளியே வரதாமா. எத்தனை மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கும் கூட இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குங்க. பெரியவங்களோட விளையாடிக்கலாம். இங்கே பாருங்க அட்வென்ச்சர் ஜோன் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போய் தான் நிறைய ஃபன் இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆனு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டவர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டவருக்கு மேலே தான் வந்து ஸ்கை சைக்கிளிங்கு ப்ளஸ்ஸு ஜிப்லைனு எல்லாமே வச்சுருக்காங்க. இதிலிருந்து தான் நம்ம வந்து இங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வைக்கணும். அதில் டிக்கெட் சார்ஜஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த சார்ஜ் வந்து நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. வேணால் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு ஜிப்லைன் மட்டும் போயிட்டோம். ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து போயிட்டோம். 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக தான் அனுப்புகிறாங்க. யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன குழந்தைங்க கூட இதில் போகிறாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அங்கே தள்ளி விட்டாங்கன்னு பாருங்கள், அந்த எண்டுக்கு போய் சேர்ந்துடும் ஜிப்லைனு. அங்கே கீழே அவங்க சேஃபாக இறக்கி பிடிச்சிக்குவாங்க. அவங்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஆள் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா வாட்டர் போட்டிங், அந்த சின்ன குழந்தைகள் விளையாடுற மாதிரி வாட்டர் போட்டிங்கு, இந்த ரோப் வேலாம் வச்சுருக்காங்க இதில். இப்போ நம்ம பெரியவர் அதில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாருங்க ரோப் வேலை. ரோப் பிடிச்சிடாத, கீழே மட்டும் பிடிச்சிக்கோ. உட்காந்துக்கு அப்படியே கால் கீழே போடு, வெளிவிடு. அவ்வளோதான். அடுத்து நம்மளும் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா விளையாடி கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சரி அம்பு விடுறதெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் இந்த குழந்தை விளையாடுற இந்த போட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏடிவி ஆஃப் ரோடு வண்டி ஒன்று வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து 300 ரூபா சார்ஜ் சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் போன அன்றைக்கின்னு பார்த்து அந்த வண்டி ஒர்க் ஆகலையே, இன்ஜின் ப்ராப்ளமாக. அதனால் சும்மா உட்காந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு போட்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் கிட்ஸ் ரைடுன்னு சொல்லி போட்டு ஒரு கார் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார் தான். அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா போதும், கிட்ஸ் உட்கார வச்சுட்டு சும்மா 2-3 ரவுண்ட் அடி கொடுத்துருவாங்க. அதில் நம்ம சும்மா இந்த ஏடிவியில் ஃபன் மட்டும் பண்ணிட்டு வந்தோம், வீடியோஸ் மட்டும் எடுத்து. அப்புறம் அங்கே சைக்கிளிங் பார்த்திங்கன்னா ஸ்கை சைக்கிளிங் போயிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதையே
ஃபுல் அண்ட் ஃபுல் சேவ் பண்ணி விட்டு தான் அங்கேருந்து அனுப்புகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சல்லுன்னு வந்துட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டே வரணும். பாதி வரைக்கும் சைக்கிள் தானாக வரும், பாதிக்கு மேலே அழுத்திட்டு ஆகணும். சைக்கிள் ஓட்டிட்டு ஃபுல்லாக வந்துட்டு மறுபடியும் திருப்பி இங்கேருந்து ரிட்டன் போகிறதுக்கு தான் ரிட்டன் போகிறதுக்கு அவங்க ஹோட்டலில் சார்ஜ் பண்ணிடுறாங்க 200 ருபீஸு. இப்போ ரிட்டன் போகும்போது இது மாதிரி ரிட்டன் போயிடும் வண்டி. மேடுங்கனால கொஞ்சம் அழுத்திட்டு தான் போவாங்க அவங்க. உள்ளே முடிச்சுட்டு வெளியே வந்தால் நம்ம நாட்டாமல் வண்டி நின்றுது. சரி அதுலேயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாமே குழந்தைகளுக்காகன்னு சொல்லி போயிட்டு வந்து நாங்கள் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இங்கே வந்து வழக்கமாக நம்ம மாங்காய் நெல்லிக்காயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பஸ் ஏறி மறுபடியும் கோவிந்தபுரம் போய் இங்கேருந்து வண்டியை கிளப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.